ஆசையும் அன்பும் உடையவர்களுடைய உள்ளத்தை அன்றி வேறெங்கும் தங்க மாட்டான் கண்ணன் என்பது நாச்சியார் வாக்கு. அங்கனமே அந்த கோவிந்தனுக்கு விருப்பமுடன் கைங்கரியம் செய்யும் அடியவர்களுக்காகவே இந்த திருவாடிப்பூர திருநாளில் சின்னஜீயர் மடத்திற்கு ஆசையுடன் எழுந்தருளி அகம் மகிழ்கிறார்கள் கோலப்பாவை கோதையும் கோவிந்தராஜனும். இந்த திருவாடிப்பூர வைபவமானது ஆண்டாளுக்காக கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜனுடன் நடக்கிறது. ஆனால் அந்த கோவிந்தன் திருவேங்கடவனாய் அருள்பாலிக்கும் திருமலையிலே திருவாடிப்பூர திருநாள் ஓர் அடியவருக்காகவே நடத்தப்படுகிறது. கோவிந்தன் என்னால் திருமலையிலே போய் எம்பெருமானை சேவிக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவனை கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லியே வணங்குகின்றார்கள். என்ன காரணம் என்னால், ஆண்டாள் அந்த வேங்கடவர்க்கென்னை விதிக்கித்தியே என்று அவனிடத்திலே விண்ணப்பித்த அந்த ஆண்டாள் அவனை கோவிந்தனாகவே என்றோ அனுபவித்தாள். அவனைத்தானே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் என்று சொன்னாள். ஆயினாலே மலைமேலே எழுந்தருள் இருக்கின்ற திருவேங்கடமுடையான், ஸ்ரீனிவாசன், வெங்கடேஸ்வரன் என்று எத்தனை திருநாமங்களாலே சொன்னாலும் பக்தர்கள் அத்தனை பேரும் அந்த எம்பெருமானை அப்படி கண்டு சேவிக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரே திருநாமம் கோவிந்தா என்பதுதான். அது ஆண்டாளுடைய ஒரு வைபவத்தாலே, ஆண்டாளுடைய அபிமானத்தாலே அந்த எம்பெருமானுக்கு ஏற்பட்ட திருநாமம் என்றே நாம் கொள்ளலாம். அருமறைகள் தேடறிய அணிவேங்கடமா திருமருமார்பில் திருமாலை ஒருமையுடன் தேடி அளித்தருளும் சீரனம் தாழ்வானை நாடியடி தொழுவோம் நாம். அனந்தாழ்வான் நம்மாழ்வாரின் சிந்து பூமகிழும் திருவேங்கடம் என்னும் பாசுரத்திற்கேற்ப ராமானுஜர் இட்ட பணியை செவ்வனே செய்ய திருமலைக்கு எழுந்தருளியவர். திருவேங்கடவன் அருள் பெற்று பத்மாவதி தாயாரை திருவேங்கடவனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து திருவேங்கடவன் மாமனார் என்ற அந்தஸ்தையும் பெற்றவர். திருவேங்கட மாமலையில் ஏதேனும் ஆவேனோ என்ற குலசேகராழ்வாரின் வாக்குப்படி திருமலையிலேயே தங்கி திருவேங்கடவனுக்கு திருமாலை கட்டி புஷ்ப கைங்கரியம் செய்தவர். கோவிந்தன் குணம் பாடி நின்ற கோதையை தரிசிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்திற்கு சென்றபோது அங்குள்ள திருமுக்குளத்தில் நீராடி எழுந்தாராம். திருக்குளக்கரையின் மேல் நின்றிருந்தவர்கள் அவர் நெடுநேரம் நீரிலே எதையோ கண்டெடுக்க குளத்தினுள்ளே துழாவுவதைக் கண்டு வியந்தனர். ஆண்டாள் தன்னுடைய வாழ்நாளிலே அனுதினமும் பாவை நோன்பு நூற்றிருந்த காலத்திலே மஞ்சள் தேய்த்து நீராடிய குளம் இது. ஆண்டாள் மீது அதீத பக்தி கொண்ட காரணத்தால் அந்த மஞ்சள் கிழங்கு துண்டு ஏதாவது பிரசாதமாக கிடைக்குமா என்ற மேலோங்கிய பக்தியின் மிகுதியிலே அனந்தாழ்வானும் இவ்வாறு செய்தார். அப்படிப்பட்ட பக்தி கொண்ட அனந்தாழ்வான் இந்நில உலகை விட்டு திருநாட்டை அலங்கரித்ததும் ஆண்டாள் அவதரித்த திருவாடிப்பூர திருநாள்தான். திருவேங்கடவன் நியமனப்படி அவரின் சரம திருமேனி திருமலையிலே அனந்தாழ்வான் தோட்டத்திலே திருப்பள்ளி படுத்தப்பட்டது. வகுளாபரணன் உரைத்த திருவாய்மொழிக்காக
வைராக்கியத்துடன் தொண்டு செய்த அனந்தாழ்வான் இன்று வகுள மரமாய், அதாவது மகிழ மரமாய் காட்சி தருகிறார். திருவாடிப்பூர திருநாளிலே தம் தேவிமார்களுடன் அனந்தாழ்வான் தோட்டத்திற்கு எழுந்தருளி அனந்தாழ்வான் திருப்பள்ளி படுத்தப்பட்ட மகிழ மரத்திற்கு தனது திருப்பரிவட்ட மாலைகளை தந்து தனது திருவடி நிலைகளையும் சமர்ப்பிக்கின்றான். எந்த ஒரு ஆச்சாரியனுக்கும் கிடைக்காத இந்த பேரு ராமானுஜரால் அனந்தாழ்வானுக்கு கிட்டியது. அதுவும் ஒரு முறையல்ல, இருமுறை. அனந்தாழ்வானின் வைபவத்திலே பாலகனாய் வந்த திருவேங்கடவனை அப்பிரதட்சணமாக விரட்டிச் சென்ற அனந்தாழ்வானை நினைவு கொள்ளும் விதமாக திருமலை பிரம்மோற்சவத்திலே பேக் சவாரி உற்சவம் என்று திருமலையப்பன் மட்டும் தனித்து அனந்தாழ்வான் தோட்டத்திற்கு எழுந்தருளி மரியாதை செய்கிறான். ஆனால் அனந்தாழ்வான் பரமபதம் அடைந்த திருவாடிப்பூர நன்னாளிலே தன் தேவிமார்களுடன் எழுந்தருளி திருவருள் புரிவது ஓர் தனிச்சிறப்பு. அனந்தாழ்வான் திருவரசுக்கு திருவேங்கடவன் எழுந்தருளிய பின் அவனின் திருவடி நிலையான ஸ்ரீ சடாரிக்கு லகு சம்ரோக்ஷணம் என்னும் தீர்த்தவாரி வைபவமும் நடைபெறுகிறது. இதன் மூலம் திருவேங்கடவன் உரைத்தபடி அனந்தாழ்வானே மகிழ மரமாய் திருவரசிலே இன்றளவும் காட்சி தருகிறார் என்பது உறுதியாகிறது. ஆண்டாளின் மேல் கோதா சதுஸ்லோகி என்னும் ஸ்தோத்திரத்தை இயற்றிய அன்பன் அனந்தாழ்வானை குறையொன்றும் இல்லாத கோவிந்தனோடு தரிசித்து, இறைவா நீ தாராய் பறை என்று வேண்டி நிற்போம்.